இப்ப சில உலகத்துல சில கட்சிகள்லாம் எப்போதும் சேராதுன்னு சொல்றோம் இல்லையா? அது போல அது தேவர்களும் அசுரர்களும் சேரக்கூடாது. ஒருவேளை சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் ஃபெயில் ஆகுது. அதனாலதான் பார்க்கடல் கடையை போய் அமுது வருவதற்கு பதிலாக விஷம் வந்துடுச்சு. ஆழகாலம் வந்துடுச்சு. அந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை அது. இந்த தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அசுரனை வென்றார்கள். அந்த உபநிஷத்துல வரக்கூடிய கதை. ஒரு அசுரனை வென்றதுனால இந்த தேவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, நாம தான் வென்றுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவம் மேலிடுகிறது எல்லா தேவர்களுக்கும். ஆனா அங்க இறைவன் துணை இருக்குதான் அவர்கள் எல்லாம் வென்றார்கள். இப்படி ஆணவம் மேலிடவே இறைவன் நினைக்கிறான், தேவர்களுக்கெல்லாம் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் முன்பு ஒரு எச்சன் வடிவிலே வருகிறார் இறைவன். அப்படி பார்க்கிறாங்க, இது யார் இவன் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. ரொம்ப தூரத்துல அடிக்கிறது அந்த எச்ச வடிவம். பார்த்த உடனே இங்க எல்லா தேவர்களும் ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு யார் இது தெரியலையே, புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அங்க அக்னி பகவான், அக்னி தேவனை கூப்பிட்டு நீ போய் யாருன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல அக்னி பகவான் போறார். அங்க போயிட்டு யாருப்பா நீ அப்படின்னு கேக்குறாரு. அந்த எச்சன் வடிவில இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து ஃபர்ஸ்ட் முதல்ல நீ யாருன்னு சொல்லி கேக்குறாரு. அந்த எச்சன் வடிவில வந்து கேக்குறாரு, நீ யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அக்னி தேவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அழிக்கக்கூடிய ஆற்றலை உடையவன் நான். அப்படிப்பட்ட திறமை உடையவன். என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா அப்படின்னு சொல்லி திரும்பி ஆணவம் போலவே பேசிக் கொண்டிருக்க. அப்படியாப்பா, ஒரு புல், ஒரு சின்ன புல் எடுத்து கீழே போடுற, இந்த புல்ல வச்சிருப்பா அப்படின்னு சொல்றாரு. இவன் அவனுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அது ரொம்ப விரைவா வேகமா போய், இது என்ன ஒரு சின்ன புல், இது எரிப்பதுக்கு நமக்கு ஒரு பெரிய இதுவா, அப்படி அப்படி இதெல்லாம் சும்மா ஜுஜிபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல போயிட்டு எரிப்பதற்கு முற்படுகிறான் நெருப்பு கடவுளாக இருக்கக்கூடிய அக்னி பகவான். அவனால முடியல, அந்த ஒரு சிறு புல்லை எரிக்க முடியல. உடனே அவன் திரும்ப வந்துடுறான். வந்துட்டு இங்க தேவர்கள் எல்லாம் சொல்றான், இது மாதிரி போன இங்க நடந்ததை சொல்றான். சரி சரி நீ போவாத, இப்ப வாயு பகவானை அனுப்புவோம்னு சொல்லி வாயு பகவான் அனுப்புறாங்க. காற்று. அங்க போனோடனே திருப்பி அதே கேள்வியை அங்க பார்த்து காற்று வாயு பகவான் கேட்கிறாரு. திரும்ப அவர் எச்ச நீ யாருப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே சொல்றேன், நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு ஒரு சேர திரட்டி அப்படியே உள்ளங்கையில அடக்கிடுவேன். இப்போ கூட புயல் உருவாயிருக்கிறது, செங்கல் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வாயு பகவான் இருந்தாலும் அங்க இறைவன் மேல இருக்கிறார் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அந்த வாயு பகவான் சொன்ன உடனே அப்படியாப்பா, இங்க கீழே அதே சிறு புல் இருக்கும், அந்த புல்ல கொஞ்சம் லேசா தூக்குப்பா, காத்து தானே அப்படி தூக்கிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எச்சன் வடிவில வந்து இறைவன் சொல்றார். அந்த வாயு பகவான் அதை தூக்குவதற்கு, அதுதான் ஒரு சின்ன புல்லு தானே அப்படின்னு சொல்லி முற்படுகிறான். முழு ஆற்றலையும் முடியல. திரும்பி ஃபெயில் ஆயிட்டான், திரும்பி போயிட்டான். போன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, சரி சரி எல்லா தேவர்களும் உரிமை அனுப்பினா சரி, வரு தலைவா நீயே போயிட்டு வான்னு சொல்லி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனை அனுப்பி வைக்கிறாங்க. இந்திரன் போறான். அங்க போன உடனே அந்த எச்ச வடிவில் இருக்கக்கூடிய இறை